மண்ணுக்கும் மக்களுக்கும் வணக்கம். ஒரு 2.5 வருஷ போராட்டம், ஏகப்பட்ட அழுத்தம், எதிர்ப்பு எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு தமிழ்நாட்டோட மாற்றத்திற்கான ஒரு வெற்றி தலைவரா விஜய் அவர்கள் பொறுப்பேற்க போறாரு. இது தமிழ்நாட்டு மக்களும் இந்த மண்ணும் ரொம்ப ரொம்ப பெருமையாவும் ஆவலாவும் பார்த்துட்டு இருக்கு. நானும் அதே மாதிரி தான். அதுதான் சொல்றேன். இது ரொம்ப வருஷமா நான் பல பேட்டிகளை கொடுத்திருக்கேன். 75 வருஷமா ஒரு கட்சி இல்லைன்னா அந்த கட்சி, அந்த கட்சி இல்லைன்னா இந்த கட்சி, இப்படி மாறி மாறி இருந்துச்சு. சில பேர் ஓட்டு போடவே விருப்பம் இல்லாம இருந்தாங்க. யாராவது மாற்றத்திற்கான ஒரு நேர்மையான ஒரு ஆட்சி அமையாதா, நல்ல ஆட்சி அமையாதா, நேர்மையான தலைவர்கள் வரமாட்டாங்களான் இருந்த ஒரு காலகட்டம் இருந்தது. அது சரியான டைம்ல தலைவர் விஜய் அவர்கள் வந்தாங்க. பிளஸ் யங்ஸ்டர்ஸுமே இன்னைக்கு குழந்தையிலிருந்து பெரியவங்க வரைக்கும் இன்னைக்கு இன்ஸ்டாகிராம் பாக்குறத விட செய்தி சேனல்களை பார்த்துட்டு இருக்காங்க. அதனால இது ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான வெற்றியா தான் நான் பாக்குறேன். பட் மனசாட்சின்னு ஒண்ணு இருக்குல்ல, இதன் மூலியமா எல்லாருடைய முகங்களும் மக்களுக்கு தெரிய வந்தது. இப்ப ஏடிஎம்கே டிஎம்கே ஒன்னு சேர அளவுக்கு ஒரு ஒரு அதிகாரத்தோட மேல பற்று வச்சிருக்காங்க. மக்கள் மேல பற்று வைக்கல. அரசியல் என்பது மக்கள் சேவை, மக்கள் பணி. அதிகாரத்தை தன் கூட வச்சுக்கணும்னு நினைக்கிற ஒரு இதுவா தான் நாங்க பாக்குறோம். மக்கள் அதுதான் பாக்குறாங்க. இது ஒரு நல்லதுதான். இவங்க முகத்தை இன்னும் ஆழமா மக்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால இனிமேல் தமிழக வெற்றி கழகத்துக்கு ரொம்ப ஒரு வலுவான ஆளுமையான ஒரு வளர்ச்சி இருக்குன்றது இதுவே ஒரு பெரிய எடுத்துக்காட்டு.